ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காப்பாற்றப்படுகிறோம் என்கிறதான ஒரு உணர்வு வரும் பொழுது அந்த உணர்வு மிகவும் மென்மையானது, மேன்மையானது, அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியிலே நோவாவின் காலத்திலே பெருவெள்ளம் வந்தது. கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. கர்த்தருடைய கட்டளை. மரம் கொப்பேர், நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும், அதை உள்ளும் புறவுமாக கீழ் பூச வேண்டும். அந்த பேழைக்குள்ளாக நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் மிருக ஜீவன்களும் எல்லாமே உள்ள போய் இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய பிரமாணம். இப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பேழையினால் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். பேழை என்கிறதான வார்த்தை ஆர்க் என்று சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதே, அதை எபிரேய மொழியிலே நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெய்வா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பேழை என்று சொன்ன உடனே நோவாவின் பேழை நமக்கு கண் முன்பாக நாம் பார்க்கும் படம் எப்போவுமே ஒரு பெரிய போட். பேழை என்பது போட்டு கிடையாது. நோவா ஒரு செயிலிங் போட் செஞ்சாரா? கிடையாது. ஒரு பாக்ஸ், அவ்வளோதான், ஒரு பெட்டியை செய்தார். இந்த பெட்டி மிதந்ததற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை தான். இது பாக்ஸ், தெய்வா. தெய்வா என்று சொன்னால் ஹீப்ரூல இன்னொரு மீனிங் இருக்கு. வார்த்தை, வேர்டு. தெய்வா பாக்ஸ், தெய்வா வேர்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பேழைக்குள் பிரவேசி என்று சொல்லும் பொழுது அதனுடைய உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால் வார்த்தைக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் அவர்கள் எதற்குள்ளாக இருந்தார்கள் என்று சொன்னால் வார்த்தைக்குள்ளாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் மோசேனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. மோசேயினுடைய தாய் என்ன செய்கிறாள்? ஒரு பெட்டியை செய்கிறாள், தெய்வா. அந்த பெட்டிக்குள்ளாக யாரை வைக்கிறாள்? குழந்தையை வைத்து அதை தண்ணீரில் விட்டு விட்டாள். நீங்கள் யோசித்து பாருங்கள். பெருவெள்ளம், தண்ணீர், ஆர்க், தெய்வா, பாக்ஸ், பெட்டி. இங்கேயும் நதி, நைல் நதி, பெட்டி, தெய்வா, பாக்ஸ். காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. நாமும் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? பெருவெள்ளம் போல இருக்கிற சோதனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செல்ல வேண்டிய இடம், நுழைய வேண்டிய இடம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையே நமக்கு பாதுகாப்பு. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம், காப்பாற்றப்பட்டு விட்டோம் என்கிறதான செய்தியை கேட்கும் பொழுது நாம் எவ்வளவு மனமகிழ்ச்சி அடைகிறோம். ஆம், இன்றைக்கு நீங்களும் நானும் களிகூற வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் காப்பாற்றப்பட்டோம் கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக. வார்த்தையே நம்முடைய பாதுகாப்பு. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தையின் மேல் நாங்கள் வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் இன்னும் ஆழமாய் பெருகட்டும். உம்முடைய வார்த்தை சமூலம், சத்தியம். வார்த்தையினால் எங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்புக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஷலோம்.